எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவோட ஒரு ஷீல்டு பேக் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்வலோட ஒரு அஃபிஷியலான கேப்டன் அமெரிக்காவோட ஒரு பவர் பேங்க் தான் அன்பாக்சிங், அது மட்டும் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மார்வல் பிராண்டோட ஒரு பவர் பேங்க், அதனால் அவெஞ்சர்ஸோட ஒரு தீமில் உருவாக்கியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டாக இருக்கும். முக்கியமான விஷயம் சொல்ல போனால் மார்வலோட வெறியர்களுக்கெலாம் இது ஒரு நல்ல ஒரு தீனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மார்வல்லேருந்து வந்திருக்க ஒரே ஒரு அஃபிஷியல் ப்ராடக்ட் தான் இன்றைக்கி அன்பாக்சிங், அது மாதிரி ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மார்வல் அவெஞ்சர்ஸோட ஒரு அடிஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரே ஒரு ஷீல்டு இருக்குது. உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேப்டன் அமெரிக்கா ஒரு பவர் பேங்க் தான். பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அழகாக பவர் பேங்க்குக்கு மேலே பாக்ஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா மார்வல் லோகோ marvel.com சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பவர் பேங்க் எவ்வளோ எம்ஏஹெச் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6800 mAh வருது கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுன்னு சொல்லிட்டு. இந்த சைடும் அவ்வளோதான். அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் மார்வல் அமெரிக்கா கேப்டன் அமெரிக்கா பற்றி சில டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் மென்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினலான ஒரு ஸ்டிக்கர் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் 1 year வாரண்டி, அது மட்டும் இல்லாமல் எல்லா டீட்டெயில் அவ்வளோதான். வாங்க இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளார ஒரு இது கொடுத்துருக்காங்க, இன்னொரு பாக்ஸ் மாதிரி. இதை நம்ம வெளியே எடுக்கலாம். ஓ சூப்பர்! இதுதான் நம்ம ஃபைனலாக சொல்ல போனால் கேப்டன் அமெரிக்கா ஒரே ஒரு பவர் பேங்க். இதை எடுத்து நம்ம முதல்ல எடுத்து சைடில் எடுத்து வச்சிடலாம். வேறு என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யூசர் மேனுவல் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இது சைனீஸில் இருக்குது, இந்த சைடு இங்கிலீஷில் இருக்குது. முக்கியமான விஷயம் சொல்ல போனால் வாரண்டியோட வருது. இது வாரண்டியோட யூசர் மேனுவல் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அட்டை இருக்குது, என்னென்னு ஒன்று தெரியல. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஏற்றுறதுக்கு. அவ்வளோதான். வேறு பாக்ஸில் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பாக்ஸ் எம்டி தான். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பவர் பேங்கோட பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு மார்வல் ஃபேன்ஸ்க்கு இந்த பவர் பேங்க் கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட பில்ட் குவாலிட்டி நான் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஒரு ஸ்டீல் பாடியில் ரொம்ப ஷைனிங்கான ஒரு கேப்டன் அமெரிக்கா ஒரு ஷீல்டோட இதே கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம பவர் பேங்கில் சார்ஜ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா இன்புட் உங்களுக்கு 5 volt 1 amps வருது. அது மட்டும் இல்லாமல் அவுட்புட் 5 volt 2 amps வருது. சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஆப்ஷன் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ஃபேஸ் அப்படியே இந்த ஷீல்டோட ஸ்ட்ரக்சரே உருவாக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மார்வலோட லோகோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரே ஒரு ஸ்டைலிஷான ஒரே ஒரு இது ஒரு கோட்டிங் கொடுத்துருக்க மாதிரி ஒரு அலுமினியம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது பவர் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் ஒரு பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. இந்த லைட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த லைட் எல்லா இடத்துலையும் சரௌண்டிங் இல்லை. இது ஆன் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு ஐடென்டிக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக வாங்க இப்போ எப்படி சார்ஜ் ஆகி சொல்லிட்டு இப்போ டெஸ்டிங் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா இது ஒரு தடவை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணால் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து டேரெக்டாக நீங்கள் இது இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் ஏற்றுற மாதிரி தான் இதில் ஏற்றுறோம். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது இதோட பவர் அவுட்புட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டர் வச்சு நம்ம செக் பண்ணால் இதில் கரெக்டாக அவுட்புட் வருதான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்டரை நான் டேரெக்டாக இதை நான் இன்செர்ட் பண்ணிட்டேன்னா இதுலேருந்து வர அவுட்புட் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போயே தெரியும், இதில் வர அவுட்புட் உங்களுக்கு மென்ஷன் ஆகுது. இப்போ நான் இதையும் இன்செர்ட் பண்ணிட்டேன்னா கரெக்டான விதத்தில் உங்களுக்கு எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். 5 voltன்னு சொல்லுவோம். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 4.96 காட்டுது. உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 5 volt நெருங்கிடுச்சு.
கரெக்டான விதத்தில் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே நேரத்தில் வந்து டியூல் சார்ஜ் நம்மளால் போட்டுக்க முடியும். நான் வந்து இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, அதை நான் வந்து இதிலே நான் வந்து சார்ஜ் ஏற்றுறேன். இப்போ நான் என்னோட பவர் பேங்க் இருக்குது, அந்த பவர் பேங்க்கு நான் வந்து இது நான் யூஎஸ்பி போட்டு நான் வந்து பவர் ஏற்றுறேன். இப்போ பவர் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து ட்ராப்பேஜ் வருதான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இப்போ பவர் ஏற்றிட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும், கேமராவில் தெரியும், இது வந்து சார்ஜ் ஏறுது. இது ரிமூவ் ஆகிடுச்சு இப்போதைக்கு. இதையும் நான் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே வந்து இப்போதைக்கு வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இப்போ வந்து ஏதாச்சும் வந்து ட்ராப் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லை, அதே தான் சேமாக வந்து உங்களுக்கு வந்து அதே தான் வந்து அவுட்புட் வந்து கொடுக்குது. 5 வோல்ட் நெருக்கி தான் கொடுக்குது. அதனால் ஓகே, ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தளவுக்கு டெஸ்டிங் பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு, டபுள் டம் டேப் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது மாதிரி திரும்பி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். அவ்வளோதான் இதோட வித்தியாசங்கள். ஓகே, இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம இப்போ பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மார்வல் கேப்டன் அமெரிக்காவோட மவுஸுக்கு தான் இது ஒரு பயங்கரமான ஸ்டைலிஷ்டான ப்ராடக்ட் சொல்லலாம். ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட், பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளார டெக்குள்ளார போகலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ விலை, இது எங்கே வாங்குறது? இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வந்து மார்வலோட அவங்களோட ரீசேல் வந்து அலி எக்ஸ்பிரஸில் தான் இருக்கிறாங்க. அதோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து மார்வலோட அங்கீகாரம் பண்ணியிருக்க விலை பார்த்திங்கன்னா 1460 ரூபா இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து வர வச்சுக்கலாம். இதுக்குன்னு சொல்லி கஸ்டம் டியூட்டி எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறது டிஜி பவர்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஃபெமிலியரான பவர் பேங்க் நிறுவனம். இவங்க மார்வல் நிறுவனம் வந்து இந்த டிஜி பவர்கிட்ட தான் கொடுத்து பவர் பேங்க்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தாக கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து அதிகம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து நார்மலாக 10,000 பவர் பேங்க் வந்து மார்க்கெட்டில் வந்து 800ரூவாலேருந்து 1000 ரூபா கிடைக்கிது. ஆனால் இது வந்து 6800 mAh தான் வருது. 7000 கூட ஃபுல்லாக இல்லை. ஆனால் மார்வலோட எல்லா கேஜெட்ஸு எல்லா ப்ராடக்ட்டும் விலை அதிகமாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த ப்ரீமியர் ப்ராடக்ட் அவங்களோட பவர் பேங்கில். அதனால் மார்வலோட ப்ராடக்டாக இருக்க ஒரு காமிக்கோட சொல்லப்போனால் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் இது, கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டோட பவர் பேங்க். அதனால தான் இந்த விலை. அதனால் பாக்கி பொறுத்தளவுக்கு ப்ரோஸ்ன்னு சொல்லலாம், நல்லா இருக்குது, பில்ட் குவாலிட்டி எல்லாமே சொல்லலாம். கான்ஸ்ன்னு சொல்ல போனால் இதோட விலையோட எக்ஸ்பென்சிவ் தான். எல்லாருக்குமே வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார வருமானு சொல்லி எனக்கு தெரியல. இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள உங்கள் கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ண வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கேம் யார் பார்த்தீங்க, என் கேம் பற்றி உள்ள உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் மறந்துடுறாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஒன்று லைக் பண்ண மாதிரி. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மாதிரி. எனக்கு வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ண மாதிரிங்க. அப்போமே இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சேனல் முகமது. பாய்.